அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் என்ன? அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா? அது ஏன் சூரியனோட பயிற்சி? சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி, ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி. அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா? தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும். அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி ஒரு சார்ந்த விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 5ல சூரியன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன? உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் நட்பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அது வஞ்ச புகழ்ச்சி அணியில கிடைக்கும். புரியலன்னா திரும்பவும் சொல்றேன், உங்க மேல் அதிகாரியால உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஆனா அது வஞ்ச புகழ்ச்சி அணி. திட்டுற மாதிரியே உங்களை கௌரவப்படுத்துவாங்க இல்லையா? கௌரவப்படுத்துற மாதிரியே உங்களை திட்டுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இவங்க நம்மளை பெருமையா பேசுறாங்களா தாழ்த்தி பேசுறாங்களா அப்படிங்கிறத உங்களுக்கே புரிய விடாம பண்ணுவாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, உங்க ராசியாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச நிலையிலிருந்து வக்ர நிலை அடைகிறார். இது எப்ப இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசுறது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னா, மாசம் கடைசியில இந்த 15 தேதிக்கு மேலதான் உங்களுக்கே புரியும். அவங்க உங்களை நல்ல விதமா பேசுறாங்களா கெட்ட விதமா பேசுறாங்களாங்கிறது 15 தேதிக்கு அப்புறம் தான் புரியும். வஞ்ச புகழ்ச்சி அணியில உங்களுக்கு பேசுவாங்க, பழிக்கிற மாதிரி புகழ்வாங்க, புகழ்ற மாதிரி பழிப்பாங்க. அதாவது அது காரணம் வக்ரமாகறனால அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை, மன குழப்பத்தை உண்டாக்கும். அவங்க உங்களை திட்டுறது, அவங்க திட்டுறதா இருந்தாலும் நேரடியா தான் திட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி புகழ்றதா இருந்தாலும் நேரடியா தான் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு அதை ஏத்துக்கிறது எப்படி இருக்கும்னா, குழப்பத்தை திட்டுற மாதிரி திட்டுவாங்க, அதை நீங்க பெருமையா பேசுறாங்க, நீங்க நினைச்சிட்டு போவீங்க. உண்மையிலே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, அதை திட்டுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு போவீங்க. அது காரணம் உங்களோட ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் வக்ரமாயி ராகுவோட இணைகிறது. பரிவர்த்தனை யோகம் இருக்கீங்க, இது எனக்கு சாதகமா இருக்காதான்னு கேட்டா, யார் பரிவர்த்தனை ஆகிறாரு? ராசிக்கு 6ஆம் 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்படின்னா என்ன? விபரீத ராஜயோகம் ஏற்படும். அந்த விபரீத ராஜயோகம் சாதகமான தன்மையில நிகழும். அதுல எல்லாம் ஒரு குறை இல்லை. அதை தான் சொல்றேன், திட்டுற மாதிரி சந்தோஷப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துற மாதிரி திட்டுவாங்க. அந்த 6 8ன்னா என்ன? நெகட்டிவ். ஒரு மனுஷன் கடன் நோய் எதிரி சார்ந்த விஷயத்த கொடுக்கறது 6. ஒரு மனுஷனுக்கு அசிங்கத்தை கொடுக்கறது 8, விபத்துக்களை கொடுக்கறது 8. அந்த 2 பேரும் பரிவர்த்தனை ஆகும் போதுல என்ன நடக்கும்? இந்த மாதிரி புரியாத மாதிரிதான் நடக்கும். ஆனா நிச்சயம் உங்களுக்கு நட்பேர் உண்டு, அதனால ஆதாயம் உண்டு. திட்டுனாலுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டு, ப்ரொமோஷன் ரீதியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, உயர் அதிகாரிகளால் திட்டுறாங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, இன்கிரிமெண்ட் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுங்க. உயர் அதிகாரி உங்களை புகழ்ந்து பேசுறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்படிக்க போறாங்க அப்படிங்கிறத கவனப்படுத்திக்கங்க. பாசிட்டிவ் சூழ்நிலை இருந்துச்சுன்னா நெகட்டிவா நடக்க போகுது, நெகட்டிவ் சூழ்நிலை இருந்தா பாசிட்டிவா நடக்க போகுது, வேற எதுவும் இல்லை. சரியா? அப்படிதான் உங்களோட இந்த மாசத்தை பூரா நீங்க நினைச்சுக்கணும். திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிப்பா இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. மனைவியின் உடல்நிலை, கணவனின் உடல்நிலை, துளாராசினர் ஆணா இருந்தா மனைவியின் உடல்நிலை, பெண்ணா இருந்தா கணவன் உடல்நிலையும் கவனமா பார்த்துக்கணும். மருத்துவ செலவு சார்ந்த விஷயங்கள் நடக்கும். மோஸ்டா இந்த காலுக்கு கீழே, இந்த தொடை பகுதிக்கு கீழே, இந்த காலுக்கு கீழே எல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும் போதுல எங்க பாக்குறாரு? 11ஆம் இடத்தை பாக்குறார். 11ஆம் இடம் ஆசையை நிறைவேற்றுற ஸ்டானம், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், சாதகமா தானே நீ நடக்கணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சாதகமா தான் நடக்கணும். ஆனா அந்த சாதகம் சனியோட சேர்கிறார். சனி தானே முழங்கால், அதாவது முழங்கால் பாதிக்குதுனாவே சனியோட தொடர்பு வரணும். அந்த சனியோட சேர்ந்து 11ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்க ராசியாதிபதி வக்ரம் ஆகுறது தான் இங்க தப்பே.
உங்களுக்கு நான் நெகட்டிவா சொல்லணுங்கிறது என்னோட ஆசை இல்ல. உங்க ராசி அதிபதி உச்ச நிலையிலிருந்து வக்ரம் அடைய நீச்ச புதனோட சேர்கிறார் அப்படின்னா என்ன, உங்களை நீச்சப்படுத்திடுவாங்க. அதனால உங்க கணவனின் உடலிலேயோ இல்ல மனைவியின் உடலிலேயோ முழங்கால கீழே பாதிப்பு நிகழும். அதெல்லாம் கவனமா நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? அதோட முக்கியமா துளாராசினர் யாருக்கும் ஜாமீன் போடவே கூடாது. முக்கியமா கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள்ல போடவே கூடாது. என்ன சார் 6 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம் எனக்கு ஏற்படாதா சார் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது உச்சனாக இருக்கும் நிலையில் அந்த பரிவர்த்தனை யோகம் விபரீத ராஜயோகம் ஏற்படும். மாசி 17 வரை அது நல்லா இருக்கும். அந்த உச்சன் வக்ர நிலை அடைந்து நீச்ச புதனோட சேர்கையில் ஜாமீன் போடுற கையெழுத்தினால பிரச்சனை. தயவு செஞ்சு யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. உங்களை கோத்து விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க. முக்கியமா அந்த புரோக்கர் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்ல ஜாமீன் கையெழுத்து இல்ல, கிரிமினல் கேஸ்ல உங்களை ஜாமீன் கையெழுத்து போடுற அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். மேக்சிமம் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தான் ஜாமீன் கையெழுத்து உங்களை கேட்பாங்க. துளாராசினரை தொழில் சார்ந்த இடத்துல நீங்க ஜாமீன் போடுங்க, இல்ல கொடுக்கல் வாங்கல நீங்க ஜாமீன் போடுங்க. பண ரிலேட்டடா தான் அடிப்பாங்க. ஏன் பண ரிலேட்டடா? வேணா அது குருவோட வீடு. பண ரிலேட்டடா அடிச்சு உங்களை உட்கார ஜாமீன் கையெழுத்து போட சொல்லி அடிச்சு உட்கார வைப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றபடி திருமண வாழ்க்கையில திருமண அமைப்பு இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் சாதகமான தன்மை. அதே மாதிரி கணவன் மனைவியரா இருக்கிறவங்களுக்கு, அதாவது 30 40 வயதை கடந்தவர்களுக்கு முழங்கால் பிரச்சனை. 20 வயசுல இருந்தா முழங்கால் பிரச்சனை வரும்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எதுக்கும் நீங்களும் சேஃபா போங்க. வண்டியில போகும்போது அப்படியே ஜல்லுன்னு போறேன்னு எதுவும் இது பண்ணிக்காம. சரியா? அது மாதிரி பாத்துக்கங்க. அதே மாதிரி உடல்நிலையை ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. 60 வயது கடந்த துளாராசினர் இந்த வீடியோவை பார்க்கும்போது இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்கா, ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லை. நான் பயமுறுத்துறதுக்கு சொல்ல ஒரு கவனம். ஏன்னா வக்ரம், ராசியாதிபதி வக்ரம்ங்கிறது ரொம்ப 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 தப்பு. இந்த நேரத்துல ராசிக்கு 5ல சூரியன் போகும்போது எல்லாமே சாதகமான தன்மை. ஆனா ராசிக்கு 5ல சூரியன் சடியோட இணைகிறார், இதயம் சார்ந்த பிரச்சனையை உருவாக்குவார். அந்த நேரத்தில் என்னோட ராசியாதிபதி பலம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாக்கும். திடீர்னு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ஸ்ட்ரோக் மாதிரி ஏற்படும். நான் நெகட்டிவா சொல்லணும்னு நினைக்கல, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றேன். இது அனைத்துக்கும் காரணம் ராசி அதிபதி வக்ரங்கிறதுனால. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா யாரும் நம்மளை அசைச்சு பாத்திர முடியாது. ஸ்ட்ராங்கா இல்லைங்க முதல்ல நம்ம தானே கவனமா பாத்துக்கணும். சரியா? ராசிக்கு 5ல போற சனியால பிள்ளைகளால் பேரு. அதே மாதிரி பிள்ளைகளால் எந்த மாதிரி பேரு? நல்ல பேர் கிடைக்கும், பிள்ளைகளை பிரிகிற சூழ்நிலை வரும். இப்ப 10th 12th படிக்கிற பசங்களா இருந்தா நல்ல பேரும் கிடைக்கும், ஹாஸ்டல்ல பிரிஞ்சு போற மாதிரி சூழ்நிலையும் நடக்கும்ல, அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். அது ஒரு ப்ராக்டிக்கல் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் இல்லை. அதே மாதிரி பள்ளி படிப்பு படிக்கிறவங்க, அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான தன்மை. ஏன்? 9ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதி புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். சகல வகையான சாதகமான தன்மை. ஏற்கனவே அரியர் கேட்டகரியில இருந்தாலும் இந்த நேரத்துல அரியர்லாம் கிளியர் பண்ற நேரம். நல்ல டிகிரி படிப்பீங்க. அதே மாதிரி 12th இருந்து டிகிரி ரீதியா போகணும், நான் டிகிரி கிராஜுவேட் ஆக போறேன், எந்த டிகிரி சூஸ் பண்ணலாம், இந்த நேரத்துல கடவுள் மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நிறைய பேர். இதுல எல்லாம் சாதகமான தன்மை, இதுல எல்லாம் குறை இல்லை. படிப்பு ரீதியா போறவங்களுக்கு பாதிப்பே இருக்காது. அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு, பேங்க்ல வேலை பார்க்கிற துளாராசினருக்கு சாதகமான தன்மை, நெகட்டிவ்க்கு வேலை இல்லை. ஆசிரியர் பணியில இருக்கிற துளாராசினருக்கு சாதகமான தன்மை, நெகட்டிவ்க்கு வேலை இல்லை. சோ எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா பார்த்துக்கணும், முழங்கால் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க வைக்கிறேன். ப்ராப்ளம் அப்படிங்கிறத காரணம் உங்க ராசி அதிபதி வக்ரம்ட்டு. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வண்டியில வேகம் கூடாது. அதே மாதிரி 60 வயதை கடந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்தா ஒரு வாட்டி போய் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு இயல்பாவே வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகமா இருந்தா தான் ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமா இருந்தாதான் ஸ்ட்ரோக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்ல, 60 வயதினை கடந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா
போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. வண்டியில வேகம் கூடாது. 20 வயதினர் 30 வயதினரா இருந்தா வண்டியில வேகமா போகணும்னு நினைப்பீங்க. போறதா இருந்தா ஹெல்மெட் ஒண்ணு வாங்கி போட்டு போங்க, தப்பு இல்ல. நான் வண்டியில வேகமாத்தான் போகணும் அப்படிங்கிறீங்களா, நான் உங்களை வேண்டான்னு சொல்ல, ஹெல்மெட் ஒண்ணு வாங்கி போட்டுக்கோங்க, பாதிப்பு இல்லைல்ல, பெரிய அளவுல ப்ராப்ளம் வந்துடாதுல்ல, அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 6ல உங்க நட்சத்திராதிபதி போறாரு அப்படிங்கிறத மட்டும் கவனம் பண்ணிக்கிட்டா போதும். அந்த நட்சத்திராதிபதியோட உங்க ராசி அதிபதி வக்ரமாயி சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத இன்னும் கவனம் பண்ணிக்கிட்டா போதும். எங்கேயும் வீண் வாதம் வேண்டாம், வீண் சண்டை வேண்டாம். நெகட்டிவ்க்கு நான் சொல்லல, நீங்க இந்த நேரத்துல வாலண்டியரா போய் சண்டை போடுவீங்க எல்லார்ட்டையும். நீங்க தான் உங்க இமேஜை கெடுத்துக்குவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாலண்டியரா போய் ஒருத்தர்கிட்ட பேசுறேங்கிற பேர்ல அசிங்கப்படலாம். எல்லாம் பெருமையா ஏன் இந்த பேசுறத நான் சொல்றேன், உங்க நட்சத்திராதிபதியையும் ராசியாதிபதியும் நீச்ச புதன் இணைகிறார். அதனால வாலண்டியரா போய் நான் பேசுறேங்கிற பேர்ல அசிங்கப்படலாம், இல்ல ஏதாவது டாக்குமெண்ட் ரீதியா அசிங்கப்படலாம், இல்லாட்டி ஜாமீன் போடுறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறீங்களா, அதுவும் உங்களுக்கு தான். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாருக்கும் ஜாமீன் போடவே வேண்டாம். ஜாமீன் போட்டா உங்களை உட்கார வைக்க போறாங்கன்னு அர்த்தம். கவனமா கையாளுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களா ஒரு ஆளை நீங்க இழுத்து போட்டுக்கங்க, பக்கத்துல நீங்க இழுத்து போட்டு இந்த கணக்கு வழக்கு பார்த்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. வேணா இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களை கவுக்குற நேரம் இது, அதனால கவனமா இருங்க. அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிறதே சொன்னது. இந்த ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் எம்ப்ளாயியா இருக்கவங்க, ஆடிட்டரா இருக்கவங்க, அக்கௌண்டா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க சாதகமான தன்மை. அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம வருது. ஏன்? உங்க ராசி அதிபதி வக்ரமாகிறார். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். எப்ப? மாசி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம். சோ வரன் தேடி வந்தா போங்க, நீங்களா தேடி போக வேண்டாம். உங்க ராசியாதிபதி வக்ரமாகறனால நீங்களா தேடி போக வேண்டாம். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். தேடி வந்தா விட வேண்டாம், அதே மாதிரி நீங்க தேடி போக வேண்டாம். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.